Exercise 2.10 first sum first point பாருங்க gamma 4 okay so இதுக்கு வந்து நம்ம third property யூஸ் பண்ண போறோம் அதாவது third property by using property என்ன property பாருங்க gamma n plus 1 equal to n factorial okay n is a positive integer so n உடைய value positive integer இருக்கிறதுனால நம்ம இதை எழுதுறோம் so 4 ன்றதுனால இது gamma நல்லா அப்சர்வ் பண்ணீங்க gamma 3 plus 1 equal to 3 factor ன்னு எழுதலாமா so 3 factor னா 3 into 2 into 1 இல்ல 1 into 2 into 3 ன்னு எழுதலாம் so 6 into 1 okay 6 மட்டும்தான் therefore gamma 4 equal to 6 இதில் செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம் செகண்ட் பாயிண்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க gamma 9/2 ஓகே இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ gamma n equal to நல்லா அப்சர்வ் பண்ணிங்க n minus 1 into gamma n minus 1 இப்படி எழுதலாம் ஓகே ஸோ நம்மளுக்கு இங்கே gamma n என்ன இருக்குது பாருங்கள் 9/2 நல்லா அப்சர்வ் பண்ணிங்க இதுதான் n ஸோ 9/2 minus 1 into இங்கே காமாக்குள்ளே போடணும் 9/2 minus 1 இது கிராஸ் பண்ணால் மல்டிஷன் பண்ணால் 2 ஸோ 9ல் 2 போச்சுன்னா நம்மளுக்கு 7/2ன்னு வரும் 7/2 இன்ட்டு காமா 7/2ன்னு வரும் ஓகே அடுத்தது இந்த காமாவுக்கு அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அதே n-1 முன்னாடி வரணும் ஸோ அப்படின்னா நம்மளுக்கு 7/2 இன்ட்டு 7/2 minus 1 காமாக்குள்ளேயும் 7/2 minus 1 வரும் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 7/2 இன்ட்டு இது கிராஸ் பண்ணுப்பா 2 இங்கே வருமா மல்டிஷன் பண்ணால் 2 7ல் 2 போச்சுன்னா 5/2ன்னு வரும் காமாக்குள்ளேயும் 5/2ன்னு வரும் ஓகே அடுத்தது அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 7/2 இன்ட்டு 5/2 இன்ட்டு இங்கே என்ன வருது 5/2 minus 1 காமாக்குள்ளேயும் 5/2 minus 1ன்னு வரும் ஓகே இப்போ இதை கிராஸ் பண்ணுப்பா இங்கே வந்து 2 இருக்கும் இங்கே 3 சார் 5ல் 2 போயிடுச்சுன்னா 3/2 ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்க எப்படி ரைட் பண்ணலான்னா 7/2 இன்ட்டு 5/2 இன்ட்டு 3/2 ஓகே காமாக்குள்ளேயும் 3/2 ஸோ அகெயின் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் 7/2 இன்ட்டு 5/2 இன்ட்டு 3/2 இன்ட்டு 3/2 minus 1 இன்ட்டு காமா அதாவது காமாக்குள்ளே 3/2 minus 1 ஓகே இதை கிராஸ் பண்ணால் இங்கே 2 வரும் 3ல் 2 போச்சுன்னா 1 ஓகே 1/2ன்னு வரும் ஸோ 7/2 இன்ட்டு 5/2 இன்ட்டு 3/2 இன்ட்டு 1/2 into root 1/2 so since root 1/2 value root pi so which is equal to இது அப்படியே பாருங்க இது ரெண்டு மல்டிஷன் 35 ஓகே 35 into 3 into 1 ஓகே 35னா இது ரெண்டு மல்டிஷன் 4ங்க இது ரெண்டு மல்டிஷனா அப்படியே 3/4ன்னு வச்சுங்க ரூட் பை அவ்வளோ ஓகே ரூட் பை மட்டும் போடுங்க இப்போ இதை ஸ்ட்ரெயிட் மல்டிஷன் பண்ணால் இது ரெண்டையும் மல்டிஷன் பண்ணுங்க 3/5 சார் 15 ஓகே பேலன்ஸ் 1 3ஆல் 9 1 10 ஸோ 105/16 ரூட் 5ன்னு வரும் ஓகே இது செகண்ட் சம் ஆன்சர் அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பாருங்களா தேர்ட் பாயிண்ட் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்க பாருங்கள்
அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் பாருங்களா, 0 to infinity e power minus 4x x power 4 into dx. ஓகே, இதுக்கு அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அதாவது என்ன ஃபார்முலானா, நல்லா அப்சர்வ் பண்ணிங்க, இன்டகரல் 0 to infinity x power n e power minus a x into dx n factorial divided by a power n plus 1 நம்ம எழுதலாம். ஸோ நம்மளுக்கு a வேல்யூ, அதாவது n வேல்யூ வந்து இங்கே 4 x power n, ஸோ x power 4 அதுதான் n. a வேல்யூ e power minus a e power minus 4, ஸோ a equal to 4 தான். a வேல்யூ 4 தான், n வேல்யூ 4 தான். ஸோ அதை ஒரு இன்டர்பிள் எதுலனா, இன்டகரல் 0 to infinity x power 4 e power minus 4x into dx equal to 4 factorial divided by 4 power n plus, அதாவது n வேணா 4 plus 1 வரும். ஓகே, ஸோ which is equal to 4 factorial divided by 4 power 5. ஓகே, இதை எப்படி எழுதலாம்னா, which is equal to 1 into 2 into 3 into 4 divided by 4 power 5 எப்படி எழுதலாம்னு, 4 into 4 into 4 into 4 into 4 வரும். ஓகே, ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், அப்படியே கேன்சலேஷன் 2 4 5. ஸோ இந்த 4க்கு இந்த 4 கேன்சல், 1 2 is to 2 2 சார் 4. ஓகே, நியூமரேட்டில் 3 மட்டும் எடுத்துக்கங்க. டினாமேட்டில் இங்கே பாருங்கள், 4 4 சார் 16, 16 4 சார் 64. ஓகே, ஸோ 64 into 2 128, 128 அக்யூரேட்டாக முடிஞ்சு. ஓகே, அடுத்தது ஃபிஃப்த்து சம் பாருங்கள், இன்டகரல் 0 to infinity e power minus x by 2, நல்லா அப்சர்வ் பண்ணிங்க, x power 5 into dx. ஓகே, ஸோ அதே இதுக்கு சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஃபார்முலா பாருங்கள், இன்டகரல் 0 to infinity x power n e power minus ax. ஓகே, நல்லா அப்சர்வ் பண்ணிங்க, இன்ட்டு dx ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைட் பை a பவர் n ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ இங்கே a வந்து அதாவது n வந்து 5, அதாவது இந்த பேஸ் பண்ணி பார்த்தா x பவர் 5. ஓகே, n வேல்யூ, a வேல்யூ வந்து -1/2. ஓகே, a ஈக்குவல் டு -1/2. ஸோ இதில் அப்படியே அப்ளை பண்ணுறோம், இன்டகரல் 0 to infinity x பவர் 5 e பவர் -1/2 இன்ட்டு எக்ஸ்னு வரும். ஓகே, இன்ட்டு எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 5 ஃபேக்டோரியல் வரும். ஓகே, n ஃபேக்டோரியல்னால் 5 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை a வந்து எதனுடைய வேல்யூ 1/2. ஸோ 1/2 a வேல்யூ வந்து இங்கே 1/2, 1/2 ஹோல் பவர் 5 + 1. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, நல்லா அப்சர்வ் பண்ணிங்க, 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 1/2 ஹோல் பவர் 6ன்னு வரும். ஓகே, ஸோ இது அப்படியே கூட வச்சுக்கலாம். இது என்ன பண்ணலாம் பாருங்களா, இந்த பவரை உள்ளே மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது, அதாவது a டிவைட் பை b ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் n டிவைட் பை b பவர் nன்னு ஒரு ஃபார்முலா 7th படிச்சிருப்பீங்க. அந்த பேஸ் பண்ணி உள்ளே மல்டிப்ளிகேஷன் பண்ணால், நல்லா அப்சர்வ் பண்ணிங்க, 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 1 பவர் 6 டிவைட் பை 2 பவர் 6ன்னு வரும். இதை காமன் டிவைட் கொண்டு வரும்போது இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 2 பவர் 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல்னு வரும். ஸோ இது எப்படி எதுலனா 2 பவர் 6 5 ஃபேக்டோரியல் இப்படியே விட்டுடலாம். ஓகே, அப்படி இல்லைனா பெருசாகுனா 2 இன்ட்டு 2 இன்ட்டு இது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அப்புறம் 5 ஃபேக்டோரியல் 120 மல்டிப்ளிகேஷன் பண்ணி பெருசாக போகணும். இப்படியே விட்டாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகே.